லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளங்களில் இருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொல்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று சொல்லுவார்கள் என்ற ஒரு பாடல். இன்றைக்கு மனிதனிடத்திலே நிகழ்கின்ற அச்சம், எந்த அச்சம், என்ன விதமான அச்சங்கள் மனிதனுக்குள்ளே நிகழ்கின்றது? என்னுடைய எதிர்காலம் எப்படி அமையுமோ என்ற அச்சம், என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், நான் கல்வி கற்கிறேன், எனக்கு என்னுடைய கல்வியினுடைய முடிவிலே எனக்கு என்ன நிகழும் என்கின்ற பயம், அச்சம், கேள்வி. குடும்ப வாழ்க்கை எப்படி அமையுமோ, நான் திருமணம் செய்தால் என்னுடைய குழந்தை வாழ்க்கை எப்படி இருக்கும், பல அச்சம். இதைவிட பயம், எதற்கு பயம்? சாதாரணமான விலங்குகளுக்கு பயம், பாம்புக்கு பயம், நாய்க்கு பயம். இப்படி அச்சத்தினாலே மனிதன் தன்னையே அடக்கி கொள்ளுகிறான், ஒடுக்கி கொள்ளுகிறான், பயந்து போகிறான். தேவையற்ற விடயங்களிலே அச்சம். ஆனால் கடவுளுக்கு அச்சம் இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறி. கடவுள் மீது அச்சம் கொண்டிருக்கிறேனா என்றால் கேள்விக்குறி. கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் செய்கின்ற எல்லா காரியங்களையும், அதை பற்றி யாராவது நினைக்கிறார்களா? ஒருவருமே நினைப்பதற்கு இல்லை. இடல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 4-5 பேர் கடவுளுக்கு அச்சம் என்று வாழுகிறார்கள். தெய்வ பயம் என்ற ஒன்று இருக்கிறது, தெய்வத்திற்கு அஞ்சுதல். ஏன் தெய்வத்திற்கு அஞ்ச வேண்டும்? அவர் நம்மை கொலை செய்வார், தண்டிப்பார், வருத்தத்தை வர வைப்பார், விபத்து நிகழும் என்பதற்காகவா நாம் தெய்வத்தின் மீது அச்சம் கொள்ள வேண்டும், பயம் கொள்ள வேண்டும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, தெய்வத்தின் மீது, கடவுளுக்கு அஞ்சுவதை ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லுவார்கள். தெய்வத்திற்கு நாமே அஞ்ச வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அன்பு மிக பெரிதாக இருக்கிறது. அவருடைய அன்பு மிக பெரிதாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் அதை அழகாக எடுத்து காட்டுகிறது. உங்களுடைய தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. அவ்வளவு தூரத்திற்கு கடவுள், தெய்வம் நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறது. புனித பேதுரு சொல்லுவார், நீங்கள் உங்களுடைய கவலைகளெல்லாம் அவர் மீது சுமத்தி விடுங்கள், போட்டு விடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார், கவலை கொண்டிருக்கிறார். அவர் உங்களை பாதுகாத்து கொண்டு, அவர் உங்களை பராமரித்து கொண்டிருக்கிறார், அவர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, உடலை கொல்லவன்றி வேறு எதையும் செய்ய இயலாதவர். நாங்கள் சாதாரணமாக பசிக்கு பயந்து, உடலுக்கு பயந்து, உணர்வுகளுக்கு பயந்து தான் வாழுகிறோமே ஒழிய, என் கடவுள் தந்த ஆன்மா அது பாவத்திலே விழுகிறது, அதை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அதை நேர்த்தியாக ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்குள்ளே உதிக்கிறதா என்றால் அது கேள்விதான். ஒருபோதும் அதை நாங்கள் மறுத்துவிட முடியாது. நாம் அஞ்ச வேண்டியது எதற்கு? ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி நான் உங்களுக்கு கற்பிப்பேன் என்கிறது இறை வார்த்தை. வாரியர் பிள்ளைகளே, கேளீர், ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி நான் உங்களுக்கு கற்பிப்பேன். ஏனென்று சொன்னால் அவரிடமே அவரே நம்முடைய ஆன்மாவின் ஆனந்தம், முடிவு. நம்முடைய ஆன்மா பிறந்தது அவரிலே, அவரால் பிறந்தது,
ஆன்மா சங்கமம் அடைவது அவரிலே. பிரியமான சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆன்மாவை கொல்லக்கூடிய ஆண்டவரிலே அன்றி வேறு எவரில் நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய வாழ்வை, நம்முடைய பார்வையை செலுத்துவது அவ்வளவு திறமையானது அல்ல, அவ்வளவு உரிமையானது அல்ல. அது கிறிஸ்தவன் ஒருவனுக்கு அப்பாற்பட்ட விஷயம். கடவுளுக்கு முந்த இறையாட்சிக்கும் அவருக்கும் முந்த இடத்தை கொடுத்து கொண்டு அதன் பின் நம்முடைய காரியங்களை செய்வதுதான். இன்றைய நாளினுடைய புனித அந்தியோக்கு இன்னாசியார். நமக்கு தெரியும் எவ்வளவு தூரம் நொறுக்கப்படும் அளவுக்கு அவர் தன்னுடைய வாழ்வை இயேசுவுக்காக கொடுத்தார். ஆன்மா முக்கியம் என்று, உடல் அல்ல, ஆன்மா முக்கியம் என்று வாழ்ந்தார். இன்றைய முதல் வாசகத்தினுடைய பிரதான கதாபாத்திரமாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கை, தன்னுடைய வாழ்வு முழுவதையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த வாழ்க்கை. நம்பிக்கை ஆண்டவர் மீது. இந்த உலகத்தினுடைய செல்வங்கள், பொழுதுபோக்குகள் அல்லது உலகம் தரக்கூடிய ஆசைகள் அல்லது அவரிடம் இருந்திருக்கக்கூடிய கால்நடைகள் இவை அல்ல பெரிது, அல்லது அவர் இருந்திருக்கக்கூடிய தான் பிறந்த இடம் இவை அல்ல பெரிது. அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். கடவுள் அதை நீதியாக கருதினார். இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. ஏன் நம்பிக்கை? ஒரு குருட்டு மனிதன், ஒரு இல்லாத மனிதன் மீது, இயலாத மனிதன் மீது ஒரு குருட்டு பக்தி கொண்டிருந்தாரா, நம்பிக்கை கொண்டிருந்தாரா? இல்லை. அனைத்தையும் செய்யவல்ல, அனைத்தையும் ஆக்கவல்ல, அனைத்தையும் புதுப்பிக்கவல்ல, அனைத்தையும் விளைவிக்கவல்ல, அனைத்தையும் வாழ்விக்கவல்ல அந்த கடவுளிடம் அவர் நம்பிக்கை கொண்டார். பிரியமான சகோதர சகோதரிகள், எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எது அவசியமானது? நாம் இந்த உலகத்திலே பல விடயங்களை பற்றி கவலை கொள்ளுகிறோம், பல விடயங்களை தேடி அலைகிறோம், பல விடயங்களை நோக்குகின்றோம். ஆனால் அவை எல்லாம் நிரந்தரம். கடவுள் தந்த வாக்குறுதிகளும் இறையாட்சியுமே நிரந்தரம். இது தவிர நாம் பல விடயங்களிலே பயம் கொள்ளுகிறோம், அச்சம் கொள்ளுகிறோம், பலதை பற்றி நாளும் பொழுதும் யோசிக்கிறோம், கவலைப்படுகிறோம். மனம் வெதும்பி போகிறது, மனதிலே ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் எது நிச்சயமானது? ஆண்டவர் மீது கொள்ளுகின்ற அச்சம். ஏன் ஆண்டவர் மீது அச்சம் கொள்ள வேண்டும்? அவர் நம்மை தண்டிப்பார் என்பதற்காக அவருடைய இரக்கம் மாறாதது, பெரிது, பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் என்பதனால் நாங்கள் அவர் மீது அக்கறையும் நம்பிக்கையும் கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இன்றைய இந்த வெள்ளிக்கிழமையிலே இயேசுவினுடைய திரு இருதயத்தை நாங்கள் அதிகமாக அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற இந்த நாளிலே இயேசுனுடைய திரு இருதயத்துக்குள்ளே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். இயேசுனுடைய திரு இருதயம் நம்மை ஆளுகை செய்கிறது, அது நம்மை நிரப்புகிறது, அது அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. எனவே நம்பிக்கை கொள்ளுவோம், இயேசுவின் இருதயத்திடம் நம்பிக்கை கொள்ளுவோம். அந்த இதயம் நமக்கு தருகின்ற அன்பின் மலையிலே இருந்து நாங்கள் அனுபவிக்க நாங்கள் முயற்சிப்போம். பாருங்கள், இதே ஒரு இறுதியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? அதை கூட கடவுள் மறப்பதில்லை. கவலைப்படுவதால் அளவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முழம் கூட்ட முடியும், குறைக்க முடியும் என்கின்ற பகுதியிலேருந்து நாம் இந்த காட்டு செடிகளுக்கெல்லாம் கடவுள் இவ்வாறு உடுத்துகிறார் என்று சொன்னார். தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்ட மனிதனுக்கு அவர் உடுத்த மாட்டாரா என்கின்றது இறை வார்த்தை. பிரியமானவர்களே, நம்முடைய உணவு, உடை, உறையுள் மற்றும் ஏனைய நம்முடைய நாளாந்த கவலைகள் இவற்றையெல்லாம் போக்கி விடுதலையும் நிறைவும் தரவல்லவர் ஆண்டவர். எனவே அவர் மீது நம்முடைய பார்வையை செலுத்துவோம், அவர் மீது நம்முடைய சிந்தனைகளை பதிய வைப்போம். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு விடிவையும் மனத்திறனையும் தருவார். எனவே இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்றபடி, ஆபிரகாம் இதுகாரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகி ஆபிரகாமுக்கு எப்படி பொருந்தும்? அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். பெருமை பாராட்டுவதாக இருந்தால் நான் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பதில் தான் ஒருவன் பெருமை பாராட்ட வேண்டும். மற்றும்படி என்னிடம் இவ்வளவு சொத்து பத்தி இருக்கிறது என்பதில் அல்ல. நான் உடமையாக்கி கொள்ள வேண்டியது எது? கடவுள், இயேசுவினுடைய இதயம், அதனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய உறவு,
மறை கற்றுத் தருகின்ற விசுவாச உண்மைகள் இவற்றை உடைமையாக்கி கொண்டு ஆண்டவருக்குள்ளே வாழ முயற்சிப்போம். ஆண்டவர் அருள் தந்து நம்ம ஒருவரையும் வழிநடத்துவாராக. ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.